ரேஷன் கார்டு சம்பந்தமா தமிழக அரசு ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க புதிதா ஒரு ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிருந்தாலும், முகவரி மாற்றம் அல்லது வேறு ஏதாவது கரெக்ஷனுக்காக நீங்க கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு கார்டு கிடைச்சிருந்திருக்காது. இல்ல நீங்க ரீபிரிண்ட் கார்டே கொடுத்திருந்தாலும், அதாவது கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி ரீபிரிண்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு கார்டு இப்போ ஒரு வருட காலமாக அனுப்பி வைக்கப்படாமே இருந்திருக்கு. இப்போ ஜூன் மாதம் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. மக்களவை தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் தொடங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சுமார் 2.24 லட்சம் குடும்பங்களுக்கான ஸ்மார்ட் கார்டுகள் தொலைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற ரெக்வஸ்டும் நியூ கார்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜூன் மாதத்திலிருந்து நீங்க விண்ணப்பிச்சிருந்த கார்டுக்கான அட்டைகளும் திருத்தம் செய்ததற்கு அட்டைகளும் உங்களுடைய முகவரிக்கு அனுப்பப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க இதுவரைக்கும் விண்ணப்பிக்கல ரேஷன் கார்டு அப்படின்னா இந்த மாதத்திலே விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்த மாதத்துல உங்களுக்கு கார்டு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு சூப்பர் அப்டேட். நீங்க ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நீங்களே வீட்லயே விண்ணப்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா இ-சர்வீஸ் சிஎஸ்சி சென்டர்ல இல்ல ஒரு நெட் சென்டர்ல கூட நீங்க போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். மேக்ஸிமம் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ அது கரெக்டான அமௌண்ட் தான். பட் சில பேர் 3000 கொடுத்துருக்கேன் 5000 கொடுத்துருக்கேன்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ராட் ஸ்கேம் சொல்ல போனோம்னா. ஸோ அது நீங்க பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு சென்டர்ல போனீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 200 to 500 கேட்பாங்க. நீங்க அந்த காஸ்ட்ல பண்ணிக்கலாம். இல்ல எனக்கே பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல இருக்கிற வீடியோல பார்த்துட்டு நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்களே கூட விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த மாதத்துல புதிய கார்டா இருந்தாலும் இல்ல மாற்றங்கள் ஏதாவது பண்ண வேண்டியதா இருந்தாலும் இல்ல தொலைஞ்சு போயிருந்தாலும் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கான கார்டு வழங்கிடுவாங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் இல்ல சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பர்சனலா கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க சேனல்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.